பார்வதிக்கு முட்டி உடஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைக்கி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நம்மக்கிட்டே நிறைய பேர் மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க. நிஜமாவே என்ன தாங்க நடந்தது நடுராத்திரியில் அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள் பார்க்காம போயிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நைட் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து எட்டி விட்டாங்க, ஞாபகம் இருக்குதுங்களா? கரெக்டாக குறி பார்த்து நெஞ்சில் அடிச்சிருப்பாங்க. நீங்கள் அடிக்கிற பாடுறா மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரி. அது அன்றைக்கி பெரிய மீம்ஸு ட்ரால்ஸ் எல்லாம் மாறிச்சு. அது அவர் ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணியிருந்தாருன்னா, பார்வதி என்னை அடிச்சிட்டா அப்படின்னு கிளைம் பண்ணியிருந்தா அது ஏதாவது ஒரு வயலன்ஸில் கொண்டு வந்து உள்ளே விட்டுருப்பாங்க. பட் அது ஒரு காமெடியாக போயிடுச்சு, ட்ரோல் ஸ்பூஃபாக போயிடுச்சு. ஆனால் நைட் என்னென்னா, இந்த உள்ள லிவிங் ஏரியாவுக்கு உள்ளே என்ட்ரன்ஸ் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக உட்காந்து சீட்டிங் ஏரியா மாதிரி இருக்கும், அந்த ரெஸ்ட் ரூம் அந்த பேக் சைட்லலாம். அங்கே வந்து விக்ரமோ அதுக்கப்புறமா கனி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட வந்து சபரிநாத் வந்து நின்றுட்டு பேசிக்கிட்டு இருந்தார். பேசிக்கிட்டு இருக்கும்போதோ நடுவில் வந்து அங்கே பார்வதி வந்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா காலில் வந்து அப்படியே சின்னதாக பேக் சைடில் அப்படியே அவங்களை எட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க சபரிநாத் வந்து என்ன பண்ணுறான்ல, இல்லைடா இப்படி அடித்தா தான் ஒரு கிக்காக இருக்கும், இந்த கிக்கு தான் சரியான கிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பின்பகுதியை வந்து பார்த்திங்கன்னா எட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. உனக்கு இப்படி அடித்தா தான் சந்தோஷமா? ஆமாம், வேணா நீ கூட அடிச்சுப்பாரு, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து இல்லை, சரி பார்வதி நீ ஒரு பொசிஷனில் வந்து நின்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு மாதிரியே ஒரு பொசிஷனில் வந்து நிற்க சொன்னாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அப்படியே பொசிஷனில் நின்னாங்க. இப்போ சபரிநாத் என்ன பண்ணிட்டாருன்னா, ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி எட்டி ஒன்று விட்டார் பாருங்க, பார்வதி அப்படியே பறந்து போய் விழுந்தாங்க. எல்லாம் பயங்கரமான ஷாக்கு. லைட்டாக அடிக்கிறது ஒன்று, ரொம்ப நாள் கழித்து இந்த வடிவேல் எட்டி விடுவார் பாருங்க கோவை சரளாவா, அந்த மாதிரி ஸ்டைலில் ஒரே அடி. அப்படியே ஜம்ப் பண்ணி போய் விழுந்து அப்படியே 2 கை 2 காலம் அப்படியே என்ன சொல்லுவது, இந்த தவளைக்கா போய் விழுங்க, தவளைக்கா பள்ளிலாம் மேலே விழும் பாருங்க, அதே மாதிரி விழுந்து ஓன்னு அழுது அப்படியே கத்தி கூச்சல் போட்டு, அடா பாவி விளையாட்டை அடிக்க சொன்னால் நிஜமாவே அடிச்சிட்டியடா அப்படின்றப்போ, ஏற்கனவே சபரிநாத் கிட்ட தான் கண்ணில் குத்து வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே குத்து தான். கண் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியும், வாழைப்பழம் மாரி ஆகிருந்தது. இன்றைக்கி நேற்று விட்ட அடியில் முடி அது ஆக்சுவலாக அந்த 2 முட்டியும் லாக் ஆகிடுச்சு போல இருக்குது அவங்களுக்கு. அப்படியே நீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்துக்கு வந்து அவங்க எழுந்து நடக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. சொல்ல வேண்டியமா, ஒரே அழுது. அதுக்கப்புறமா போய் கையை பிடிச்சி, நீ செல்லக்குட்டியில் அழக்கூடாதுடா தங்கம் அப்படி இப்படின்லாம் சொல்லி சபரிநாத் எத்தனை நாள் காண்டுன்னு தெரில. ஒரு நாள் என்கிட்ட வசமாக மாட்டு அன்றைக்கி இருக்கு உனக்குன்னு சொல்லிவிட்டு செந்தில் கவுண்டமணி எட்டி விட்ட மாதிரி ஒரே அடி விழுந்து, அது ஒரு பெரிய நைட்டு ஃபுல்லாக ஆர்ப்பாட்டமாகி ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா கன்ஃபெஷன் ரூமுக்குள்ளே போயிட்டு அவங்க காலை காமிச்சு, உங்களால் நடக்க முடியுமா, காலை நல்லா நீட்டுங்க, நல்லா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுங்க, முட்டிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குதா, சுற்றி வீங்கி போயிட்டு உங்களால் நடக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்ரே மாதிரி ஒன்று எடுத்து பார்த்துடலாம், உள்ளே ஏதாவது ஃப்ராக்சர் இருக்குதா இல்லையான்னு. இன்றைக்கி ஒரு நாள் இருங்க, அந்த இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வீங்கிருச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அனுப்புனாங்க. இது ஒரே பெரிய பிரச்சனையாகி போயிடுச்சு நேற்று நைட்டு. இதை வந்து கரெக்டாக நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கரெக்டாக அந்த கிளிப்பிங்ஸை கட் பண்ணி போட்டு என்ன நடந்ததுன்னாங்க. ஆமாம், இதான் நடந்தது. ஆக்சுவலாக இன்னும் வந்து இப்போ நீ காலைல பார்த்துருப்பீங்க, கேப்டன்சிலாம் நடந்துகிட்டு இருந்தது. பார்வதி திரும்பவும் வினோத் ஜெயிச்சதுக்கப்புறமா இந்த வேலையை செய்ய மாட்டேன், அந்த வேலையை தான் நான் செய்வேன் அப்படி இப்படின்னு ஒரே கலாட்டா, அது ஒரு தனி கலாட்டாவாக போயிட்டு இருந்தது. அமித் இப்போ தான் வந்து கோவம்லாம் வருது. அமித்தை வேறு போடா வாடான்னு சொல்லி, நான் பேசும்போது கம்முன்னுறா அப்படின்னு சொல்லி அமித்துக்கு பயங்கரமாக ஷாக்கு. அடி பாவி, உங்களால் தானே நான் திட்டு வாங்கினேன், என்னடா இப்படி திட்டாங்களே அப்படின்ற மாதிரி. இப்போ பார்வதி வந்து பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த க்ளீனிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த வார கேப்டன்சியான கானா வினோத் வந்து க்ளீனிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அங்கே சாண்ட்ரா வச்சு இவங்க ஒரு ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா போயும் இது கூட என்ன சேர்த்து விட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. 2த்துக்கும் சரியாக போச்சு, 2 பேருக்கும் கரெக்டாக இருக்கும், அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ கமருதீன் கூட ஒரு ஃபைட் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்குது. திரும்பவும் கமருதீன் வந்து தப்பிச்சு ஓடிடலாமா பேசாமல் எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்க. அடுத்த வீடியோவில் மீதி அப்டேட் பண்ணுறேன் காய்ஸ்.